ஒரு தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்குவது என்பது இந்த ஜனநாயக நாட்டில் நடைபெற்ற ஒன்றாக இல்லை. ஆகவே அவரே வருகை தந்து தானே நேரடியாக தமிழக தேர்தல் ஆணையரை பார்த்து அவரிடத்திலே இந்த கடிதத்தை தந்து எங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது எங்கள் சுற்றுப்பயணத்திற்கு என்பதை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் அவர் இங்கே வருகை தந்து இத்தனை கூட்டத்திலும் இத்தனை நெரிசலிலும் அவர் வெளியே வந்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லோரும் கூட்டத்தை சேர்த்த வேண்டும். ஒரு வெளி வருகிறார் என்றாலே மக்கள் கூட்டம் வெள்ளமாக வருகிறது. இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு மற்ற ஆளும் கட்சி எதிர்கட்சியை சார்ந்தவரும் மற்றவரும் இவர் நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் இதுபோன்ற தடைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் இதுபோன்ற தடைகளை தகர்த்து எங்களுடைய பயணங்களை சட்ட ரீதியாக விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படி விருப்பம் தெரிவித்தாலும் கூட அதை சரியான முறையில் இந்த செயல்பாடுகளை செய்வதற்கில்லாமல் நேற்றைய தினம் நாங்கள் கேட்டு இந்த சுற்றுப்பயணத்தை காலையிலே செல்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு இதுவரையிலும் அவர்கள் அந்த அனுமதியை வழங்கவில்லை. வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றை கேட்கிறேன், பேருந்திலே பயணம் செய்து தெரு தெருவாக சென்று தெருவிலெல்லாம் நின்று கொண்டு மாலையும் பூக்களையும் வீசிக்கொண்டு செல்லுகிற காட்சியும் நீங்கள் இன்றைக்கு டிவியின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன விதிகள் இருக்கிறது, எந்த விதியின் அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள்? ஆனால் எங்களுக்கு மட்டும் விதிகளை வைத்துக்கொண்டு 100 பேர்களுக்கு மேலே எந்த இடத்திலும் கூட்டம் கூடக்கூடாது என்று சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்க, நீங்கள் இவர் வர்றான்னு சொன்ன உடனே 1000 பேர் நிற்கிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இவர் நாளை தமிழகத்தினுடைய கோட்டையிலே கொடியேற்றுவார் என்ற அச்சம் மற்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய சுற்றுப்பயணத்தை, தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆகவே தலைமை தேர்தல் அதிகாரிடத்திலே இங்கே மனுவை தந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்கிற போது தான் எங்களுடைய சுற்றுப்பயணம் சரியான நேரத்தில் சரியான இடங்களுக்கு செல்ல முடியும். எங்களை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், அவர் இங்கே வர வேண்டும் என்று தான் மக்கள் அழைக்கிறார்கள். வருவதற்கு நாங்கள் அனுமதியை கேட்கிறோம், அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆகவே தான் இங்கே இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் இதை மனதிலே வைத்துக்கொண்டு மக்களுக்கு இதை எடுத்துச் சென்று எங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது, இன்னல்கள் இருக்கிறது, இவரை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் எங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவீர்கள். ஆனால் தான் ஒரு ஜனநாயகத்தை காக்கிற நம்முடைய இங்கே இருக்கிற தொலைக்காட்சிகள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு வேண்டி இல்லை, எங்களுடைய பணிகள் அனைத்தும் முடக்கப்படுகிறது. இதற்கு உயர் அதிகாரிகள் தான் காரணம். அந்த உயர் அதிகாரிகளை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பிட்டிருக்கிறோம். இங்கே நகராட்சி ஆணையருடைய கட்டுப்பாட்டிலே தான் ஆர்வம் இருக்கிறார். காவல்துறையை பொறுத்தவரையிலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் கமிஷன் கட்டுப்பாட்டில் இல்லை. நாங்கள் எங்கள் இடத்துல குறிப்பிட வேண்டியது சட்ட விதிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உள்துறை செயலிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதம், எங்கு வேண்டுமானாலும் 5000 பேருக்கு உட்பட்டு எங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் என்று எங்களிடத்திலே இருக்கிறது கடிதம். நாங்கள் கேட்டது 3000 பேர் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர 3000 பேர்கள் நாங்கள் அழைக்கப்படவில்லை. இப்போது 3000 பேர் கனவே போகிறாங்களா? 4000 பேர் 5000 பேர் பூ போடுறாங்க, குடி வச்சுறாங்க, டிராஃபிக்கே ஜாம் பண்ணுறாங்களா? பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் தானே போடுறீங்க. உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன், மேற்கு வங்காளத்தில் மட்டும் 600 பேர் உயர் அதிகாரிலிருந்து அனைத்து அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? இங்கே ஏன் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இருக்கின்ற அதிகாரிகளை இந்த தேர்தல் முடியும் வரையில் ஏன் மாற்றுவதற்கு அச்சம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.